மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, அது எப்படி பணம் பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஆர் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. அது வருது இந்த முன்ன வந்து ரொம்ப மிஸ்லீடிங் எல்லாம் இருந்திருக்கு. மிஸ்லீடிங் எல்லாம் எப்படின்னா வந்துட்டு என்ன ஆஃபர் வரும், நியூ ஃபண்ட் ஆஃபர் only 10 rupees அப்படின்னு சொல்றது ஹைலி மிஸ்லீடிங். அது செபி என்ன பண்ணிட்டா, இல்லை அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, ஹைலி மிஸ்லீடிங். ஏன்னா அதனால எந்த லாபமும் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியாளுங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க 10 ரூபாய்க்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு அப்படி இருக்கிறது. அதை வந்து தப்பு அப்படி சொல்றாருன்னா ஸ்டாப் பண்ணுங்க. அதனால இப்போ என்ன ஃபோன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா only ₹10 அப்படிங்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்பெல்லாம் வர்றது கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் அது. அப்போ இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, அது எப்படி பணம் பண்றாங்க, எதோட சார்ந்து இருக்கு அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் இருக்கிற அவங்க கிட்ட போய் NAV வந்து 20 ரூபாய்க்கு ஒரு ஃபண்ட் இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 200 ரூபா இருக்கு, 500 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப ஜனங்க நான் 15 ரூபாய் NAV இருக்கிறதே நான் வாங்குறேன். அப்ப நான் ஒரு 10,000 போட்டா என் யூனிட்ஸ் ஜாஸ்தி வரும். 500 ரூபானா 10,000 போட்டா நீ 20 யூனிட்ஸ் தான் வரும். அதே 100 ரூபானா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி யூனிட்ஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கால்குலேஷன் போட்டுட்டு அவர் பண்ணிட்டு இந்த ஃபண்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு நினைக்காது. முதல்ல வந்து எந்த ஃபண்டு நல்ல ஃபண்டு அப்படின்னு உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இதுல போடலாமா, தீமேட்டிக் போடலாமா, செக்டரல் போடலாமா, இல்ல லார்ஜ் கேப், மிட் கேப், அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெளிவாயிடுங்க. நம்பர் 1 ஆச்சுங்களா. நல்ல பெர்ஃபார்மிங் ஃபண்ட் மேனேஜரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஆர் ரிசர்ச் பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, எந்தெந்த ஃபண்ட் எல்லாம் வந்து அவர் கரண்ட்லி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் அது கேட்டர் ஆகுது, எந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டாக் வந்துட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் சேர்ன் எல்லாம் பண்றதுன்னா, அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது NAV இஸ் நாட் a ஃபேக்டர் ஃபார் கன்சிடரேஷன். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது 500 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். 10 ரூபாய் இருக்கிற NAV இருக்கிற ஃபண்ட் வந்து நல்ல ஃபண்டு, 1000 ரூபாய் இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ஃபண்டு நினைக்காதீங்க. ஏன்னா 1000 ரூபாய் இருக்கிற ஃபண்டு 10% போகுதுன்னா அது 1100ல போய் நிற்கும். இந்த 10 ரூபா ஃபண்டு வந்துட்டு உடனே 20 ரூபாய்க்கு போகாது, 10லேருந்து 11 10% ரிட்டர்ன். அது 10% போச்சுன்னா இதுவும் 10% போகுதுன்னு வச்சுக்கோங்க. 11 ரூபாயில தான் போய் நிற்குமே தவிர 10 வந்து உடனே 20 ஆயிடாதா, 20 50 ஆயிடாதா, இந்த 1000 ரூபாய் ஆல்ரெடி மேல போச்சுல, இனிமே மேல. தப்பான கால்குலேஷன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. NAV பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஃபார் கன்சிடரேஷன் ஃபார் இன்வெஸ்டர். அதுக்கு வேற பேராமீட்டர்லாம் இருக்கு. எந்தெந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ண, இதுல இன்வெஸ்ட் பண்ண. என்னோட கன்டென்ஷன், என்னோட சஜஷன், உங்களுக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்றது என்னன்னா, NAV பார்த்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்மியான NAV என்றால் அது நல்ல ஃபண்டு. அதிக NAV இருக்கிற வேல்யூ இருக்கிற பிரைஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு இனிமே பெர்ஃபார்ம் பண்ணாது, ஆல்ரெடி மேல போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு சித்தாந்தம். அதுல டோன்ட் ஃபால் ஃபார் இட். ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை வந்து இந்த ஃபேக்டரை ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. ஓகேங்களா. இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் டவுட்ஸ். சரிங்களா. ஓகே, நன்றி, பாய்.